Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரோல பாத்துறீங்க. ப்ரோல பாத்துற வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய போட்டோ வச்சு நீங்களே உங்க மொபைல் யூஸ் பண்ணி நீங்களே உங்களுடைய பிக்சரோல பிடிச்ச பிக்சர் யாரோட பிக்சர் வச்சுனா ஆட் பண்ணி நீங்களே அந்த சாங் பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். அந்த பிஜிஎம்க்கு அது எப்படி எடிட் பண்றது அப்படி நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம அந்த வீடியோக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் போற யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் அது எடிட்டிங் வீடியோஸ்ல அடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏன்னா போட்டோஸ் இல்ல வீடியோஸ் இது என்ன மாதிரி டைப்னா ஆகலாம். பேனர் எடிட்டிங், போட்டோ எடிட்டிங், பர்த்டே எடிட்டிங் இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டம்னா மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி, பண்ணால் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா அலைன் மோஷன் அப்படின்ற ஆப் தேவை. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஆப் பார்த்தா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்பற்றி இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் தேவைப்படுது. ஓகேங்க? அந்த ப்ராஜெக்ட்டை உங்களுடைய அனிமேஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோவை நீங்கள் சிம்பிளாக பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பா. அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் அனிமேஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பா. அந்த QR கோடை போய் கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை உங்களுடைய அனிமேஷன் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணுறது ப்ராஜெக்ட் லிங்க் அதுக்கப்புறம் கியூஆரோட ஃபாண்ட் தேவைப்படுது. ஹை குயின் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவர் ஹைஸ்னு இது மாதிரி அந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தா டெக்ஸ்ட்டாக ஃபாண்ட் சொல்லுவோம். அந்த ஃபாண்ட் ஓகே மூணு ஃபாண்ட்டு ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோடு மூணு பார்த்தோன்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். எடுத்துங்க. எப்படி கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட் கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த ஒரு டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோடு ஃபாண்ட் கூட சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோன்னு சொல்ல கொஞ்சம் கூட புரியல ப்ரோ, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். டீட்டெயில்டாக பார்த்தா வீடியோ கட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர்ல எப்படி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும், வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றங்க செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா கரெக்டாக உங்கள் அனிமேஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிட்டு கவர் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படி தான் குயிக்காக பார்த்தலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணவே பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதில் இருக்கிற இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் மட்டும் ஆட் பண்ண மட்டும் சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நிறைய வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் மாட்டீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஒரு வீடியோஸ் எடுத்து வரோம். மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம கான்டெக்ட் தான் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். அதுக்கு ஜஸ்ட் இதில் வந்து ஒரு சின்ன பிக் இருக்கும். ஓகேங்களா? ஹாய் குயின் வரும். ஹாய் குயின் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பிக் இருக்கும், ஒரு இமேஜ். அந்த இமேஜ் கிளிக் பண்ணி கலர் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் பண்ண கிளிக் பண்ணி ஷார்ப் பண்ண கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி எடிட் பண்ண வரலோ உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ பார்த்தா பக்கவாக இந்த இதில் பார்த்தா செட் ஆகிடும். ஓகேங்களா? அது இந்த ஃபோட்டோவில் செட் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இவர் ஐஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்கள் கண்ணு தெரிற மாதிரி பார்த்தா ஒரு பிக். ஓகேங்களா? கலரில் கொடுத்து அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர் கொடுத்து ஃபில் பண்ணி ஷார்ப் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ இந்த பார்த்தா பக்காவாக பார்த்தா செட்டு பார்த்தா ஆகிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் அந்த எந்த இடத்துல அந்த கேர்ள் இமேஜ் இருக்கோ அதனால் கிளிக் பண்ணி கலர் கொடுத்து ஃபில் பண்ணி ஷார்ப் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. அதுதான் சிம்பிள் மாத்திரம் தான். இதே போல் எங்கே ஃபோட்டோ கொடுத்துருக்கோம் அங்கெல்லாம் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை சேஞ்ச் பார்த்தா பண்ணிங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்தோன்னா உங்களோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை பார்த்தா அந்த வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் இருக்கும் எங்கே ஃபோட்டோ இருக்கு அங்கெல்லாம் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஒரு பக்கம் கிளிக் பண்ணிட்டு வீடியோ 1080 பிக்சர் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் சொல்லுங்கள். இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 minutes லோட முடிச்சுன்னு பார்த்தா உங்களோட கேலரியில் எந்த வீடியோ தான் சேவ் பண்ண ஆகிடும். இப்படி தான் இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக நீங்கள் பெஸ்ட்டான ஒரு வீடியோ எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.